100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை 30, 31 2 தினங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவான் நிலையை பொறுத்து ராகு கேது பகவான்களின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, நடக்க போகும் 2 மிக பெரிய சம்பவம், 3 பேரால் வரக்கூடிய பிரச்சனை என்னதான் உங்களுக்கு இந்த 2 நாளில் நடக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி முதல்ல பார்த்துடலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், சுகஸ்தானத்தில் ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரன் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான தேவைகளே உண்ண உணவு, இருக்க இடம், உடை. இதுதான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த 2 நாட்களில் பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பணம். பணம் இருந்தால் தான் இது எல்லாமே சாத்தியமாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் கடன் தொல்லை. கடன் தொல்லை இல்லைனா தான் பணம் கையில் நிற்கும். இதுக்கெல்லாம் என்னதான் வழி? இந்த 2 நாட்களில் அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு ஒழிவதற்கான அற்புத வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. 3ஆம் நபரின், அதாவது முன்பின் தெரியாத நபர் கூட உங்களுக்கு உதவி செய்ய தயாராக வரப்போகிறாங்க. அரசாங்க ரீதியில் இருந்தும் உங்களுக்கு நிச்சயம் உதவி கிடைக்கப் போகின்றது அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அந்த சாதிப்பதற்கு தேவையான அருளை இறைவன் இந்த 2 தினங்களில் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். உங்களால் முடியாதது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடப்போகின்றார்கள். தொழிலில் வியாபாரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் தான் முடியும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். சின்ன முதலீடை போட்டு பெரிய லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. உங்களை யாராவது அழிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சா அது முடியவே முடியாது. உங்களை யாராவது துரத்தணும் அப்படின்ட்டு நினச்சா அதுவும் முடியாது. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தான் ராஜாவாக இருக்க போகிறீங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இந்த 2 நாட்களில் நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய திறமை என்ன அப்படின்றதையும் மற்றவங்களுக்கு எடுத்து காட்ட போகிறீங்க. ஐயோ, இவங்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்ற மாதிரி பொறாமைப்பட போகிறாங்க. உங்களுக்கான இட மாறுதல், ஒரு வேலை செய்கிறீங்கன்னா இடமாற்றம் தேவைன்னா அது கிடைச்சிடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இரண்டும் கிடைப்பதற்கான அற்புத நாட்களாக இது உங்களுக்கு அமையப் போகின்றது. ஒட்டு மொத்தமாக தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத தினமாக இது உங்களுக்கு அமைஞ்சிட்டோம். இன்னொரு பக்கம் குடும்பம். எந்த அளவுக்கு தொழில், வியாபாரம், பணம் இதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில் குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்கான முன்னேற்றத்துக்காக தான் தினம் தினம் உழைத்து கொண்டிருக்கும். குடும்பத்துக்கான அந்த செல்வாக்குக்காக தான் உழைத்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் உங்களையே புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களுக்கு எதிராக செயல்பட போகிறாங்க. ஆகையால் குடும்ப விவகாரத்தில் உறவுகள் மத்தியில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. தாய் தந்தை வழியில் பெரிய நல்லது நடக்கப் போகின்றது.
பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகின்றது. இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு தொல்லையாக இருந்து வந்த உறவினர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகின்றார்கள். இன்னொரு பக்கம் உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்ற உறவு கூட உங்களை தேடி வந்து மீண்டும் சேரப்போகின்றார்கள். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். குடும்பத்தின் முன்னேற்றம் பெரும் அளவு இருக்கப் போகின்றது. குடும்பத்தின் முன்னேற்றம் ஏற்றமாக இருக்குமே தவிர குடும்பத்தின் முன்னேற்றத்தில் இரக்கமே இருக்காது. உங்களுக்கு இறங்கு முகம் அப்படின்றதே இனி கிடையாது. கணவன் மனைவி இடையே இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள், சந்தேகங்கள் இதெல்லாம் அடியோடு மறைந்து சிறப்பான ஒரு வாழ்வை வாழப் போகிறீங்க. குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடன் தொல்லைகள் சிறப்பாக முடிவடைய போகின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெண்களால் பிரச்சனை வருமா இந்த 2 நாட்களில்? அப்படி ஏன் பிரச்சனை வரப்போகின்றது? கிரக நிலைகள் காரணமாக பார்த்தீங்கன்னா 3 நபர்களிடம், ஒன்று முன்பின் தெரியாத நபர் பெண்களாகட்டும், பெண்கள் முன்பின் தெரியாத பெண்கள், இரண்டாவதாக உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், மூன்றாவதாக நண்பர் நண்பி நட்பு வகையில் இருக்கக்கூடிய பெண்கள். இந்த 3 நபர்களிடமும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். எந்த விதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும்? என்ன பிரச்சனை வரும்னா, உங்களுடைய தேவையில்லாத பேச்சுகளாலையும் தேவையற்ற செயல்களாலையும் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆகையால் இந்த நபர்களிடம் இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது வரும் இது வரும் அப்படின்ட்டு யார் சொன்னாலும் அதெல்லாம் நம்பாதீங்க. பெரிய பாதிப்புகளே உங்களுக்கு இருக்காது. சிறப்பான யோக பலன்களும் அதிர்ஷ்ட பலன்களும் அடிக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது மாறும். இந்த 2 தினத்தில் உங்களுக்கு வரப்போகின்ற வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே அடுத்த 3-4 வருடங்கள் அந்த வாய்ப்பால் நீங்கள் பெரும் அளவிலான செல்வத்தையும் பெரும் அளவிலான பேரையும் புகழையும் பார்ப்பீங்க. ஆகையால் இந்த 2 தினங்களில் ராஜயோகமும் அதிர்ஷ்டமும் அடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்படின்றதுனால சிறு வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க. ஏணி படி மீது ஏறி சென்று வாழ்வின் உச்சத்தை தொட போகிறீங்க. யாரும் உங்களை இழுத்து தள்ளிவிட முடியாது. திறமையால் முன்னேறும் உங்களை யாராலும் அடியோடு வீழ்த்திவிட முடியாது. அப்படி ஒரு அற்புத காலகட்டமாக விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை.